ரகசிய ஓட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 16 ஆண்டுகால முடக்க முடிவுக்கு வந்த சூழல்ல வெளிநாடு சுற்றுப்பயணத்துக்கு சீமான் தயாராகக்கூடிய செய்தி இப்போ ஆங்கில ஊடகங்கள் வர மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே உலக தமிழர்கள் அனைவரையும் ஒரே புள்ளியில் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷியஸோடு செயல்படக்கூடிய ஒற்றை தலைவர் அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான். பிற தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கான அரசியலை ஒரு பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்காக முன்னகர்த்தினா போதும், இங்க ஆட்சியை பிடிச்சாலே போதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு குறுகிய மனப்பான்மையோடு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அரசியலை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கான அரசியலையும் ரொம்ப முக்கியமா ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் விடுதலையும் குறித்து தொடர்ந்து பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவர் விடுதலை புலிகளுடனான தொடர்பின் காரணமாக அவருடைய பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சூழல்ல தான் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய பாஸ்போர்ட்டை சீமானிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய வேளையில் இப்போ ஒரு செய்தி மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள்ல பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது இந்த மாத இறுதியில் சுவிஸ் செல்லும் அண்ணன் சீமான் ஒரு வருட கடவுச்சீட்டு அண்ணன் சீமானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு நாம் தமிழர் தம்பிகள் ரொம்ப மகிழ்ச்சியோடு தமிழர்களின் குரலை உலக மேடையில் ஒலிக்க வைக்கும் நாள் நெருங்குகிறது, தமிழர்களின் உரிமைக்காக அண்ணன் சீமான் எங்கனாலும் செல்வார் அப்படிங்கிற ரேஞ்சில பரப்பிட்டு இருந்த சூழல்ல இப்போ ஆங்கில ஊடகம் ஒண்ணு பிரேக்கிங் நியூஸாகவே ஸ்பெஷல் ரிப்போர்ட்டா இதை வெளியிட்டிருக்காங்க. அதுல சீமான் அவர்களுடைய பாஸ்போர்ட் அப்ரூவ் ஆயிட்டு இஷ்யூ ஆயிடுச்சு. அவர் இப்போ பயணப்படுறதுக்கான அத்தனை தடை கற்களையும் உடைத்து விட்டார். 15 ஆண்டு கால சட்ட போராட்டம் வென்றுவிட்டது. உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையாக பல நாடுகளுக்கு சீமான் பயணிக்க போகிறார். நாங்க எங்களுக்காக பயணிக்கக்கூடியதில்லை, எங்க மக்களுக்காக பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சீமான் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில போட்டு இப்போ மிகப்பெரிய அளவு வைரல் ஆயிட்டு இருக்கு. இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள்ல கேட்கும் பொழுது சீமான் அவர்களுடைய பாஸ்போர்ட் கிடைச்சிட்டு ஆனா அவர் வெளிநாடு போறாரா இல்லையா அப்படிங்கிற முடிவுகளை இன்னும் எடுக்கல. ஆனா இந்த மாதிரியான ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இதுல அண்ணன் சீமான் அவர்கள் தான் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிறார் அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அவர் பயணிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் மே 18 நிகழ்ச்சி மாநாட்டில் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மே இறுதியில் அவர் வெளிநாடு பயணம் சென்றார் அப்படின்னா ஜூன் மாதத்துல எப்படி அவரால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வி அவர்கள் வைக்கிறாங்க. ஆனா உலக தமிழர்கள் மத்தியில மீண்டும் ஒரு ஒற்றுமையின் கருவியாக சீமான் அவர்கள் செயல்பட வேண்டிய அவசியமும் இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். இதுல சீமான் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.